இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். ப்ரேயர் பண்ணுறப்ப எனக்கு அந்த போராட்டம், பிசாசு போராட்டம் எல்லாமே என்னை விட்டு மாறிச்சு. என் மகள் விடுதலை ஆகலையே, நம்ம என்ன இப்படி வாழ்க்கை நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ ஆண்டனி பிரதருக்கு ஒரு ப்ரேயருக்கு நான் அட்டன் பண்ணேன். என் மகளை கூப்பிட்டு அன்னைக்கு என் மகளும் சந்தோஷமாக இப்போ படிக்குது, நல்ல மார்க் எடுத்துருச்சு. ஏன்னா இப்போ நிறைய மாற்றம் என் குடும்பத்திற்கு. நானும் வேலைக்கு போய் நான் வேலை சேர்த்து நான் நல்லா வேலை செய்கிறேன். நல்ல ஆசீர்வாதமாக ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அன்றைக்கிட்ட வந்து இப்போ நான் 1 வருஷத்தில் ஒரு ஆல்கஹால் கொடுத்துருக்கேன். பாஸ்டர் ஐயா கொடுத்த ஒரே இதில் நான் இப்போ ஆயில் மற்றும் சாப்பாட்டில் நான் மட்டும் கலந்து வச்சு நான் சாப்பிட்டேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏசப்பா நான் உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தினால மட்டும் நான் இந்த ஆயிலை நான் தொட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். கரெக்டாக நான் இங்கே வந்துட்டு போய் 4வது மாதத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஐயா என்ன கொடுத்தாங்க, அதை சாப்பாடில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கிட்டு போய் நான் சாப்பிட்டதுலேருந்து கைவலி முற்றிலுமாக நீங்கிடுச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையும் தீர்க்க தரிசனமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அநேகர் பார்க்கிறீர்கள், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கிறீர்கள் என்று நாங்கள் தேவனுக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாம் தேவனை துதித்து பாடப்போகிறோம், தேவனுடைய வார்த்தை கேட்கப் போகிறோம். எங்களோடு இணைந்திருங்கள், நீங்களும் பாருங்கள், பார்த்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனையும் தீர்க்க தரிசனமும் என்ற நிகழ்ச்சியில் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடல் ஆராதனை வேளையில் தேவனுடைய பிரசன்னம் பார்க்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே உங்கள் பிரசன்னம் கடந்து போகட்டும். அப்பா, தேவனுடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் ஆண்டவர் தாமே தொடும்படி நாங்கள் கேட்கிறோம். தேவ நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நம்ம ஒரு பாடலை பாடப்போகிறோம். இந்த நாளில் கூட 79வது சுதந்திர தினத்தை நம்முடைய தேசம் கொண்டாடுகிற இந்த நாளில் தேவனுடைய மகிமை நம்முடைய தேசத்தை நிரப்ப வேண்டும் என்று இந்த பாடல் நாம் பாடும்போது தேவனுடைய மகிமை நம் தேசத்தை மூடட்டும். தேவனுடைய மகிமை நம் தேசத்தில் இறங்கும் பொழுது அநேக மாற்றங்களும் ரட்சிப்பு எழுப்புதல்களும் நம் தேசத்தில் உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. என்னோடு கூட சேர்ந்து தேவனுடைய மகிமை நம் தேசத்தை மூடும்படியாய் நாம் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய மகிமையை நம் தேசம் காண்கிற நாட்கள் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறது. அது இந்த நாளிலே நாம் சேர்ந்து துதிக்கும் பொழுது தேவ மகிமை வெளிப்படும். மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள்,
ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெருக்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும் நாட்களுக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை தேடுகிற உங்கள் வீடுகளுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் வருகிறது போல இங்கெல்லாம் இப்ப நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் நம் தேசம் முழுவதிலும் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே தேவனை தேடுகிற கூட்டங்கள் எழும்ப போகிறது. தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். சென்று சொல்லுவோம், மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்களும் கர்த்தரை தேடுகிற நாட்கள் வருகிறது. தேவனுடைய மகிமை நம் தேசத்துல வெளிப்படும் பொழுது அதிகாரிகள், ராஜாக்கள், பெரும் பணம் படைத்தவர்களும் கர்த்தரை தேடி வரப்போகிறார்கள். நாமும் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது நம்முடைய வீடுகளில அவருடைய மகிமை வெளிப்படும். பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருவார்கள் சபை தேடி. தொழில் செய்யும் அதிகாரிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். தொழில் செய்யும் அதிபதிகள் மெய் தெய்வம் காண்பார்கள். சொல்லுவோம், மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். நம்முடைய பாரத தேசத்தை நாம் துதியால் நிரப்புவோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் என்னோடு கூட இணைந்து கர்த்தரை துதியுங்கள். எங்கு துதி ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கு அவர் வாசப்பன இறங்கி வருவார். நம் தேசம் முழுவதும் துதியால் நிரப்பும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம் இந்திய தேசம் முழுவதையும் ஆளுகை செய்யும். பாரதம் மீட்படையும், துதியால் நிரம்பிவிடும். நம் பாரதம் மீட்படையும், துதியால் நிரம்பிவிடும். நாசமடிவு கொடுமையெல்லாம் தேசத்தில் இருப்பதில்லை. நாசமடிவு கொடுமையெல்லாம் தேசத்தில் இருப்பதில்லை. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள்,
ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை என்று சொல்லுவோம். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை ஆண்டவரே, உங்க மகிமை எங்கள் தேசத்துல வெளிப்படட்டும். இந்த நாளில உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் தேசங்களிலும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. தேவனுடைய மகிமை தேசத்திலும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் அவருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது கர்த்தரை தேடுகிற உணர்வு எல்லாருக்கும் வரும். இல்லங்களில சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், தேசத்தில் அமைதி உண்டாகும். நம்ம ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பராக்கிரமம் உள்ளவர், நீர் அகிலத்தையும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. உங்க நாமம் எல் ஷடாய், நீர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். உம்மை ஆராதிப்பது எத்தனை பாக்கியம். என்னோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆவியானவரே, உம்மை தொழுது கொள்ளுகிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உங்க பிரசன்னம் உங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் மீது வரட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இப்போது வெளிப்படட்டும் அப்பா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை என்று சொல்லி நம் ஆண்டவரை ஆராதிப்போமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சேர்ந்து பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.
உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். We worship you. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் நல்லவர், நீர் பராக்கிரமம் நிறைந்தவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். எல் ஷடாய், we worship you. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓர சந்தலரதரா. ஜீசஸ், ஹalleluya. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். Thank you Jesus. நன்றி சொல்லலாம். எல்லாரும் அப்படியே இருக்கிற இந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு நேராக, எல்லாரும் அந்த பிரசன்னத்திற்கு நேராக ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்துவேன். அதிகாலை நேரத்தில் தேவ பிரசன்னம் நம்மளை மூடட்டும், மூடட்டும். நம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமீன், ஆமீன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஆராதனை மற்றும் தீர்க்க தரிசனமான நிகழ்ச்சியில் கலந்திருக்கிற ஒவ்வொரு மாதமும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மற்றும் புதுசாக எங்களோடு இணைந்து இருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் குடும்பங்களை சந்திப்பதில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நான் எண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மட்டும் அல்ல, ஒரு விசேஷமான ஒரு நாட்கள், ஒரு விசேஷமான ஒரு நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் பெற்று 79 ஆண்டுகளுக்குள்ள நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சுதந்திர தின வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த நேரம் தேசம் முழுவதிலும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். எல்லாம் நம்முடைய தேசத்தினுடைய தலைவர்கள் எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியாய் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாள் ஒரு பெரிய ஒரு மகிமையின் நாள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமா, ஒரு பெரிய மகிமைங்க, ஒரு பெரிய மகிமை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். விசேஷமாக நம்முடைய இந்திய தேசத்திற்காக நீங்க நல்லா ஜெபிக்கணும். நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக, நம்மளுடைய ஒவ்வொரு பிரதம மந்திரிகளுக்காக, ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கணும். உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் மறக்கக்கூடாது, நம்ம இந்திய தேசத்தில் தேவனுடைய பர்வதம் எப்படியாவது இறங்கி வரணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கர்த்தர் அதன்படி நம்ம தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு பெரிய மகிமை, ஒரு மகிழ்ச்சிக்குள்ள நம்ம இருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அதே மகிழ்ச்சியோடு ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்துட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேத புத்தகம் உங்கள் கையில் இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நான் வாசிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை நம்ம குடும்பங்களுக்குள்ள, தேசங்களில் கர்த்தர் வீச பண்ணணும். நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் நம்முடைய சரித்திரம், இந்திய தேசத்தை குறித்தான சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய இந்திய மக்கள்
அவங்க வாழ்க்கையில் பெற்றிருந்த ஒரு அடிமைத்தனங்கள், அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லாமல் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தேசத்தில் இருக்கிற தலைவர்களை எழுப்பி அவருடைய அடிமை விலங்குகளை உடைத்து ஒரு பெரிய நம்முடைய பாரத தேசத்திற்கு ஒரு மீட்பை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு அந்த மீட்பை குறித்து தான் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அந்த மீட்பை குறித்து தான் வாழ்த்துதல் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த மீட்பை குறித்து தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் மகிழ்ச்சியாய் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் நான் ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய தேசம் விடுதலை அடைந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் விடுதலை அடையாமல் இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல சுதந்திரம் பறிக்கப்பட்டு இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில் எங்கே அந்த ஆசீர்வாதம் பிடுங்கப்பட்டு இருக்கிறதோ, உங்கள் குடும்பம் இடிந்து போய் கிடக்கிற எந்த பகுதியில் இடிக்கப்பட்டிருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை அனுப்பி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருள்களை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த இந்திய தேசத்தில் இன்னும் பாருங்க, நம்ம நல்லா கரண்ட் லைட் எல்லாம் இருக்கு. இன்னும் நிறைய கிராமத்தில் கரண்ட் எல்லாம் கிடையாது, இருள்ல மூழ்கி தான் இருக்கிறாங்க. அதே போல நம்ம தேசமும் இருள்ல இருந்ததுங்க. ஒரு வாழ்வாதாரம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு வெளிச்சம் எதுவுமே இல்லாம ஒரு அடிமையில இருந்தது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ அழகாக, நீங்க பாருங்க எத்தனை ரோடு, எவ்வளோ வெளிச்சம், கலர் கலரான லைட்டு. இந்த தேசத்தை ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிருச்சுல. இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கமே இருளில் அதிகாரத்தில் இருக்கிற மக்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்றது அவருடைய விருப்பம். இன்றைக்கு எப்படி இந்த உலக மக்கள் உலகத்துக்காக, அவங்க தேசத்துக்காக பிரயாசப்படுறாங்க, ஆனால் பரலோகத்தின் தேவன் நம்மளுடைய விடுதலைக்காக இந்த பூமியில நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்ட்டு அவர் பிரயாசப்படுகிறார். இன்றைக்கு நான் உங்க ஒரு வார்த்தையை சொல்றேன். உங்க குடும்பத்தில் போராடி கொண்டு இருக்கிற அந்த இருளின் வல்லமையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை மீட்டு எடுக்க போகிறார். கர்த்தர் உங்க குடும்பத்தை மீட்டு எடுத்து கர்த்தர் உயர்த்த போகிறார். இன்றைக்கு நீங்க எதெல்லாம் இழந்து இருக்கிறீங்களோ, எதெல்லாம் அபகரிக்கப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் பிடுங்கப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை அனுப்பி இன்றைக்கு உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் இதை செய்ய போகிறார். ஒவ்வொரு நாளும் விடுதலைக்காக மக்கள் வராங்க. விடுதலைக்காக ஒவ்வொரு மக்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அநேகர் அவங்க வாழ்க்கையில விடுதலை அடையாம போனதுக்கு இந்த இருளின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தையும் பிடித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்று இருக்கிறீங்கல்ல, இன்றைக்கு அதை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அந்த இருளின் வல்லமை உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறதா இல்லையா என்பது நிறைய பேருக்கு டவுட். பிரதர், நீங்க சொல்றீங்க இது என்னன்ட்டு எங்களுக்கு புரியலை. உங்களுக்கு வேதத்தின் வசனத்திலிருந்து சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். என்னோட கூட எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. நல்லா கவனிங்க. உங்க குடும்பத்தில் ஒழுங்கின்மை வெறுமையாய் இருந்துச்சுன்னா
உங்க குடும்பத்தில் இருளின் வல்லமை போராடுது என்பதை புரிந்து கொள்ளுங்க. அந்த இடத்துல ஒரு ஒழுக்கம் இருக்காது, ஒரு குடும்ப ஜெபம் இருக்காது, ஆண்டவருடைய சொன்ன அந்த வசனத்தில் அவன் ஃபாலோ பண்ண மாட்டான், ஒரு ஒழுக்கம் இருக்காது, பிள்ளைங்க கிட்ட ஒரு ஒழுக்கம் இருக்காது, கணவன் மனைவி கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒழுக்கம் இருக்காது. ரெண்டாவது, அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க ஒழுங்காக அவங்களால செயல்பட முடியாது. ஏன்? இந்த ஒழுங்கின்மை, இந்த வெறுமை அந்த குடும்பத்தை பிடிக்கும் பொழுது அந்த இருள் வந்து அந்த குடும்பத்தை மூடி விடுகிறது, ஒன்றுமில்லாமக்கி விடுகிறது. எத்தனையோ குடும்பங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கான எங்க வீட்டில் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல, எங்க வீட்டுக்குள்ள நான் எங்களால் தங்க முடியல. சிலர் இருக்கீங்க, நீங்க அடிக்கடி உங்க வீட்டை வாடகைக்கு நீங்க மாத்திட்டே இருக்கிறீங்க. உங்க சொந்த வீடு இருக்கு, ஆனா அந்த வீட்டுக்குள்ள போனாலே உங்களால தங்க முடியல, அந்த வீட்டில் உங்களால நிம்மதியா இருக்க முடியல, ஒரு இளைப்பாறுதல் இருக்க முடியல. ஏன் தெரியுமா? அந்த இருளின் வல்லமை உங்க குடும்பத்தை மூழ்கடித்து கொண்டிருக்கிறது, அது மூழ்கடித்து கொண்டிருக்கிறது, அது அழித்து கொண்டிருக்கிறது, அது ஒன்றுமில்லாமாக்கி விடுகிறது. இன்றைக்கு நீங்க யோசிக்கிறீங்க, இந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்க போறாரு. இந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்க போகிறார். கர்த்தர் சொன்னார்ல, ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். இன்னைக்கு உங்க குடும்பம் நல்ல நிலைமைக்கு வராதபடிக்கு இருக்கிற அந்த வல்லமையை கர்த்தர் துரத்த போகிறார். இந்த வல்லமை நம்ம வீட்டு விட்டு வெளியேறும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. 1 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாகி உங்க இருதயத்தின் யோசனைகளை அவர் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்கு கூறிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இன்றைக்கு நீங்க நல்ல நிலைமைக்கு வராதபடிக்கு, ஒரு புகழ்ச்சிக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மேன்மை அடையாதபடிக்கு உங்க வீட்டுக்குள்ள போராடி கொண்டிருந்த இந்த இருளின் வல்லமையை கர்த்தர் துரத்துவார். இன்றைக்கு கர்த்தர் இன்னைக்கு துரத்த போகிறார். இன்றைக்கு நீங்க உங்க சொந்தக்கார மத்தியில, உங்களுடைய என்ன சொல்றது, நீங்க சுற்றி இருக்க உங்க பட்டணத்துல நீங்கள் புகழ்ச்சியாய் ஒரு மேன்மையாய் இராதபடிக்கு இந்த இருளின் வல்லமை உங்க வீட்டுக்குள்ள நுழைந்து உங்களை முழுவதுமாய் மாற்றி விடுகிறது. உங்க அவிசுவாசத்துக்குள் தள்ளி உங்களுக்கு ஆண்டவர் எதுவும் எனக்கு செய்ய மாட்டார் என்ற ஒரு அவிசுவாசத்தின் நிலைமைக்குள்ள நம்ம போய் விடுகிறோம். இன்றைக்கு நீங்க ஒரு புகழ்ச்சிக்குள்ள, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வராம போனதுக்கு காரணம் இந்த இருளின் வல்லமை. இன்றைக்கு நீங்க பிசினஸ் பண்றீங்க, நல்லா போயிட்டு இருக்கிறது, ஆனா அந்த பிசினஸ் இன்றைக்கு அது ஒன்றுமில்லாம இருக்கலாம். ஒரு ஆசீர்வாதம் பணம் வந்துட்டு அப்புறம் நின்று போயிடுச்சு. நீ கோடீஸ்வரனா ஆயிருக்க வேண்டியவ, இன்னைக்கு நீங்க வாடகை வீட்டுல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவி சந்தோஷமா சேர்ந்து வாழ முடியல, பிள்ளைங்க குடும்பம் ஒரு சுதந்திர அற்று போய் கிடக்கிறது. இன்றைக்கு இந்த அடிமைத்தனங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். இன்றைக்கு ஒரு புகழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார். இந்த சுதந்திரத்தின் நாளில் கர்த்தர் உங்க குடும்பத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் என்னோட ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? எல்லாரும் அப்படியே உங்க கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படியே எல்லாரும் சோத்திர பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு மகிமை இறங்கி வரட்டும், ஒரு மகிமை இறங்கி வரட்டும், ஒரு அக்கினி இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய மக்கள், என்னுடைய தேசத்தில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே, எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிமார்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள் ஆண்டவரே இன்றைக்கு விடுதலை அடையாம இன்றைக்கு அந்த இருளின் வல்லமையினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறுவதாக. எங்க இந்திய தேசத்தின் மேல இயேசுவின் வெளிச்சம் உதிப்பதாக.
அவருடைய மகிமை இறங்கி வருவதாக, அவருடைய இரக்கத்தின் வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே, இந்த செய்தியின் வாயிலாக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் என் குடும்பம் மாறணும், என் வீடு மாறணும், என்னுடைய கணவன் மாறணும், என்னுடைய பிள்ளைகள் மாறணும், என்னுடைய பட்டணம் மாறணும், என்னுடைய தேசம் மாறணும் ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேல ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்ட ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்ட ஆண்டவரே. விசேஷமாக எங்க இந்திய தேசத்துல மூடி இருக்கிற எல்லா இருள்கள் விலகும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, விலகும்படி ஜெபிக்கிற ஒரு எழுப்புதலின் அக்கினி இறங்கி வரட்டும். எங்க இந்திய தேசத்துல எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படட்ட ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு சபைகளிலும் தேவனுடைய அக்கினி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த சுதந்திர நாளில் ஆண்டவரே, சுதந்திரமாய் சுவிசேஷம், சுதந்திரமாய் இயேசுவை அறிவிக்கப்படாத ஒவ்வொரு இடங்களில் சுதந்திரமாய் அறிவிக்கிற அந்த வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவர், இறங்கி வரட்டும்பா. விசேஷமாக எங்க தேசத்துல இருக்கிற ஆண்டவரே முதலமைச்சர்கள், ஆண்டவரே மந்திரிகள், ஆண்டவரே மினிஸ்டர் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த அப்பா இயேசு நாமத்தினால இந்த நாளில் அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்க பிரதமர்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய குடியரசு தலைவர்களை எல்லாரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. தேவ வெளிச்சம் ஆண்டவரே எங்க தேசத்தின் மேல் உதிப்பதாக, உதிப்பதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மாறும்படி அந்த மகிமை எங்க தேசத்தை மூடி இருக்கட்டும்ட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு விசேஷ அறிவிப்பு, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு குடும்ப விடுதலை கூட்டம் இருக்குது. நம்முடைய விடுதலை சென்டரில் இதை வைத்து நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆமாம், நீங்கள் சென்னையை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் இங்கே வந்து கலந்து கொள்ளலாம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, இப்படிப்பட்ட சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரும்படி நாங்கள் உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் குடும்ப விடுதலைக்காக அந்த நாளில் நாங்கள் ஜெபத்தை ஏறெடுப்போம். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பலர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கடந்து வாங்க, குடும்பமாய் வாங்க. உங்கள் தெரியாதவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த கூட்டத்தை குறித்து சொல்லுங்கள், நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஆமென்.